இது என்ன ராஜா மாதிரி இருக்காரு. ஓ பிரேக்கிங் பேடா. ட்வின் ஃபிஷ்ன்றது 2 பேரு. 4 லட்சம் ரூபாயில ஹேமர் மியால்னியர் அந்த மாதிரி இருக்கு பாக்க. கத்திலாம் அடிப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சுத்தியில தான் அடிப்பாங்களா கத்தி செய்யறது அந்த மாதிரி. ஒருவேளை வெப்பன் சப்ளையரா இருப்பாரோ அவரோட பிராண்டிங் ஒருவேளை அந்த ட்வின் ஃபிஷ் அப்படின்றதா இருக்குமோ. நம்மளா ஒரு தியரி சொல்லிட்டு போக வேண்டியதான். காட் ரேஸ் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். பிஜிஎம் தரமா இருக்குங்க. பொட்டிக்கு அந்த மாதிரி. இது என்ன ராஜா மாதிரி இருக்காரு. பல்லு கோல்டுல இருக்கா. ரோலெக்ஸ் மாதிரி லைட்டா சிரிக்கிறாரு. பேர் என்ன சொன்ன? ட்வின் ஃபிஷ்ன்றது 2 பேரு. BEN இசாட். இசாட். மை நேம். வாட்? ஓ பிரேக்கிங் பேடா. அந்த ரெஃபரன்ஸா? அவரோட அட்டையர் லுக் எல்லாமே பாருங்களேன். ஒரு ராஜா மாதிரி பல்லு செயின் எல்லாம் கோல்டுல நிரம்பி வழியுது. பொட்டிக் மாதிரி கார்மெண்ட்ஸ் இந்த டெக்ஸ்டைல் அந்த மாதிரியான ஏதோ துணி சம்பந்தமான ஒரு பிசினஸ் தான் பண்றாரு. ஒருவேளை இந்த கோல்டு பட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்களோ. இந்த சாரி மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. கோல்டுல வச்சு செஞ்சு ஸ்மகிள் பண்றாங்களோ யாருக்கும் தெரியாம. தியரி ஒன்னா நான் யோசிச்சுட்டே இருப்பாங்க விட்டா. பட்டு சேலை மாதிரி தான் இருக்கு. இந்த சைடுல உள்ளது கோல்டா, லெஃப்ட் சைடுல உள்ளது மேனக்வைன். சாரிலேயே லைட்டா கோல்டு தான் இன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ட்வின்ஸ் தானா என்னன்னு தெரியும். படம் பார்த்தா தாங்க தெரியும் நமக்கு. நம்ம என்ன வேணா நம்மள ஏமாத்தலாம் ஆடியன்ஸை. வேணா காமிச்சு